வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இது? உணவு திருவிழா. உணவு திருவிழா என்ன? சமைத்த உணவு, சமைக்காத உணவு, இதெல்லாம் என்னது? சமைக்காத உணவு. அங்கே இருக்கிறதெல்லாம் சமைத்த உணவு. சரியா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல அப்படியே கிருஷ்ணாலேருந்து வரிசையாக அப்படியே பார்த்துட்டே வரணும். என்ன? சரி, முதல்ல இருக்கிறது இது என்னது? இது முளை கட்டின தானியம். பயறு, சுண்டல் எல்லாம் இருக்கா? ராஜ்மா, எல்லா வகை பற்றி இந்த ராஜ்மா, பயறு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் முளை கட்டி நாட்டு சக்கரை, தேங்காய் போட்டிருக்கு. அடுப்பில் வைக்கல, சாப்பிட்லாம். அடுத்து சாப்பிட்லான்னு. அடுத்தது சத்து மாவு கொழுக்கட்டை. அடுப்பில் வைக்காமல் சும்மா நம்ம பிடிச்சது. சரியா? அடுத்து இது என்னது? வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாம் தேன் ஊற்றி பழ சாலட், ஃப்ரூட் சாலட். சரியா? அப்படி. அடுத்தது இது ரஞ்சிதா செஞ்சு கொண்டது. பீட்ரூட்டு, வெங்காயம், முளை கட்டின தானியங்கள் எல்லாம் போட்டு பச்சையாக என்னது? பச்சையாக என்ன பண்ணியிருக்கு? சேலட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது பாசிப்பயிறு மட்டும் முளை கட்டினது, ரஞ்சிதா கொண்டு வந்தது. வாங்க அப்படியே வரிசையை பார்க்கலாம். அடுத்து இது என்னது? அவல். அவல் தேங்காயெல்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் அடுப்பில் வைக்காமலே நம்ம செய்யுது. இது கனிஷ்கா கொண்டு வந்தது, சத்து மாவு இல்லை. சரியா? அடுத்து இது ஒரு ஜூஸ். என்ன? எலுமிச்சம்பழம், சியா, அந்த கிரேப் எல்லாம் சேர்ந்த ஒரு ஜூஸ். சரியா? நம்ம குடிப்போம், சாப்பிடுவோம். அடுத்து இது ஒரு வெஜிடபிள் சாலட். ஏன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்ட சாலட். அடுத்து தயிர், கேரட், வெங்காயம் போட்ட சாலட். சரியா? இதெல்லாம் பச்சையான உணவு. சரியா? அடுத்தது இங்கே வாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பயிர் வகைகள் அவிச்சு கொண்டு வந்திருக்க வர்ணித்தா. என்ன இது? என்ன பயிர்? தட்டைப்பயிரா? அடுத்து என்னது? சுண்டல். அடுத்து காணம். அடுத்து அந்த முளை கட்டின பாசிப்பயிர் இருந்ததில் அதே அவிச்சு கொண்டு வந்துருக்கோம். அடுத்து சுண்டல், அது பட்டாணி. இது ஒரு கலர், 2 கலரில் பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து இது கடலை பருப்பு. சரியா? அடுத்து பணியாரம். இது நவதானிய இடியாப்பம். சரியா? சரி. அடுத்து இது ஒரு பயிர். இது கொழுக்கட்டையும் தேங்காயும் வச்சுருக்காங்க. இது கூழ். என்ன கூழ்? இது கம்மங்கூழ். சரியா? பொரி. அடுத்து பஜ்ஜி செஞ்சு கொண்டு வந்திருக்கா கனிஷ்கா. இது பாதாம் பால். இது அவிச்ச கொழுக்கட்டை. சரியா? பிஸ்கெட் எதுக்கு வச்சுருக்குன்னா, பிஸ்கெட் அடுதல் முறையில் செய்து பார்த்தோம். கேக்கு, பிஸ்கெட்டு, இன்னொன்று என்னது? ரொட்டியெல்லாம் அடுதல் முறையில் செய்து பார்த்தோம்ல, அதுக்காக பிஸ்கெட் வச்சுருக்கோம். வெண்டைக்காய் சூப்பு. நிறையா நம்ம முருங்கைக்கீரை சூப்பு, வெண்டைக்காய் கிடக்குதா? சரி, ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு வெண்டைக்காய் போட்டுக்கொண்டு. சரி, இது எல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா வெறும் சோறு அந்த மாதிரி ஊறுகாய் அப்படியே சாப்பிடக்கூடாது. எப்படி சத்துள்ள